எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் எதை பேசினாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அறிவதுதான் உண்மையான அறிவு என்று சொன்ன ஐயன் திருவள்ளுவரை வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இந்த ராமநாதபுரம் புத்தக திருவிழாவிற்கு முதலாக இங்கு வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த புத்தக திருவிழாவை உண்மையில் இங்கு இருக்கக்கூடிய கலை இலக்கிய ஆர்வலர்கள் அமைப்பும் மாவட்ட நிர்வாகமும் எங்களுடைய பொது நூலகத்துறையும் இணைந்து வெகு சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்வேன். பொது நூலகத்துறையோடும் மாவட்ட நிர்வாகத்தோடும் இங்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்புகள் ஒன்று சேர்க்கிற போது அந்த புத்தக கண்காட்சியினுடைய தன்மையை மிகவும் சிறப்படைந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள், இலக்கிய நண்பர்கள் தான் அவர்கள் தொடர்ந்து அந்த களத்தை உயிரோடு வைத்திருக்கிறார்கள், இலக்கிய சூழலை உயிரோடு வைத்திருக்கிறார்கள். புத்தக திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது. ஆனால் வருடம் முழுக்க மாதந்தோறும் கூட்டங்களை நடத்தி அந்த இலக்கிய சுடரை அணையாமல் பாதுகாப்பவர்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய இலக்கிய அமைப்புகள். அவர்கள் எல்லோருக்குமான ஒரு இடம் புத்தக கண்காட்சிகளில் இருக்க வேண்டும். அவருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அந்த பங்களிப்போடு தான் ஒரு புத்தக கண்காட்சி சிறக்க முடியும் என்பதற்கு இந்த ராமநாதபுரம் புத்தக கண்காட்சியும் ஒரு சிறந்த உதாரணம். அது மட்டுமல்ல, இங்கு வந்து பார்த்தபோது நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். மிகச் சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நான் இதை வெறுமனே இங்கு வந்திருக்கிறேன் என்பதற்காக நான் கூறவில்லை நண்பர்களே. நான் தமிழ்நாடு முழுக்க எல்லா புத்தக கண்காட்சிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன். நேற்று கூட ஒரு புத்தக கண்காட்சிக்கு சென்றேன். அதற்கு முதல் நாள் சென்றேன். இந்த வாரம் முழுக்க வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சென்றேன். மிகச் சிறப்பாக நடத்தப்படுகிற புத்தக கண்காட்சிகளே எனக்கு தெரியும். சுமாராக நடத்தப்படுகிற புத்தக கண்காட்சிகளே எனக்கு தெரியும். ஆர்வமே இல்லாமல் நடத்தப்படுகிற புத்தக கண்காட்சிகள் எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாவட்ட புத்தக கண்காட்சி பார்ப்பதற்கு முழுமையாக இருக்கு. நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம், வெகு சிறப்பான ஒரு புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று. அது மட்டுமல்ல நண்பர்களே, இதோடு மட்டுமல்லாமல் இன்னும் கூட இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு மிகப்பெரியது. எங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு புத்தக கண்காட்சியின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிறார் என்பதை அந்த கண்காட்சிக்கு நுழைந்ததும் பார்த்து விடலாம். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிகச்சிறந்த ஆளுமைகள், இதுவரைக்கும் புத்தக கண்காட்சிக்கு அழைக்கப்படாத சில ஆளுமைகள் கூட இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த கண்காட்சியினுடைய சிறப்புகள். இவ்வளவு பேர் இங்கு ஒரு உரையை கேட்பதற்கு கூடி இருக்கிறீர்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்கள் மிக அழகாக பல விஷயங்களை குறிப்பிட்டார். அதாவது எப்படி ஒரு அரசு ஒரு புத்தக கண்காட்சியை நடத்துவதற்காக எவ்வளவு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்வது என்று. நண்பர்களே, உலகத்தில் பல பகுதிகளிலும் புத்தக கண்காட்சிகள் நடக்கலாம். ஆனால் அரசாங்கமே புத்தக கண்காட்சியை நடத்துவது தமிழ்நாட்டில் மட்டும்தான். சில இடங்களில் ஏதாவது ஒரு நிதி உதவி கொடுப்பார்கள். ஒரு புத்தக கண்காட்சி நடப்பதற்கு ஒரு புத்தக விற்பனையாளர் அமைப்போ பதிப்பாளர்கள் அமைப்போ அவர்கள் வந்து புத்தக கண்காட்சியை நடத்துகிற போது அரசாங்கம் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் என்று சொல்வார்களே, அதை செய்வார்கள். ஆனால் மாவட்ட நிர்வாகம், பொது நூலகத்துறை, கலெக்டருக்கு ஒரு மாசம் அதுதான் வேலை. டிஆர்ஓ, ஆர்டிஓ, என்னென்ன உயர் அதிகாரிகள் அந்த மாவட்டத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதே பணியாக இருந்து இதை செய்கிறார்கள். அதோடு உள்ளூர் இலக்கிய அமைப்புகள், எங்கள் பொது நூலகத்துறையை சேர்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் எல்லோரும் உயிர் மூச்சாக இந்த அறிவு திருவிழாவை நடத்துகிறார்கள். பல மாவட்டங்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இங்க கூட நான் இங்கு பேசினேன். வந்து பல புத்தக விற்பனையாளர்கள் பேசுகிற போது, சென்ற வருஷம்லாம் பில்லு கூட போட முடியாதுங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது. இப்போ பள்ளி அந்த தேர்வு சமயங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கிறது. ஆனாலும் கூட வரும் நாட்களில் நன்றாக பிக்கப் ஆகும் என்று அவர்கள் பொதுவாக புத்தக விற்பனையாளர்கள் அவ்வளவு எளிதில் ஒரு புத்தக கண்காட்சி லாபகரமாக இருக்கிறது என்று சொல்லிவிட மாட்டார்கள். ஆனால் ராமநாதபுரம் புத்தக கண்காட்சி அவர்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகள் மட்டுமல்ல, மக்களிடம் வாசிக்கிற பழக்கம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றும் கூட. இங்கே போய் புத்தக கண்காட்சி இவ்வளவு நீண்ட நேரம் இங்கே வருவது கூட தாமதமானதற்கு அதுதான் காரணம்.
எல்லா இடங்களிலும் வாசகர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் 2 அரங்குகளில் சென்றேன் புத்தகங்கள் வாங்க. ஒன்று முத்து காமிக்ஸ் அரங்கு. என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் புத்தகங்கள் வாங்குவதற்காக நான் காத்திருந்த காலத்தில் காமிக்ஸ்களை படித்துத்தான் என்னுடைய குழந்தை பருவம் முழுமை பெற்றது. காமிக்ஸ்கள், அந்த படக்கதைகளை படிக்கிற போது அந்த கற்பனை உலகத்திற்குள் நான் பறந்து செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த கற்பனை உலகத்திற்குள் நான் மிகப்பெரிய அளவிற்கு என்னுடைய எண்ணங்களை எல்லாம் விரிவடை செய்யக்கூடியதாக அவை இருந்தன. இரும்பு கை மாயாவி என்ற காமிக்ஸை யாராவது படித்திருக்கிறீர்களா? நான் அங்கே ஒருத்தர் நாலு அவரை குழந்தை பருவத்தில், இன்னைக்கு இருக்க குழந்தைகள் எத்தனை பேர் இரும்பு கை மாயாவியை படிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. என்ன படிப்பியா? இரும்பு கை மாயாவி படிச்சிருக்கியா? சூப்பரா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்த்துட்டேங்க, இரும்பு கை மாயாவி படிக்கக்கூடிய ஒருவனை. ஒருத்தன் கரண்ட்ல அந்த பிளக்கை தொடுவான், அவன் உடம்பு மறைஞ்சிடான், அவனுடைய இரும்பு கை மட்டும்தான் தெரியும். அதை வச்சுட்டு அவன் நிறைய அட்வென்ச்சர்லாம் பண்ணுவான். படிக்க அவ்வளவு பெரிய ஒரு இன்பமா இருக்கும். என் குழந்தை பருவத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைவு என்ன தெரியுமா? எல்லாரும் கேட்பாங்க, சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நினைவு என்ன அப்படின்னு. எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நினைவு இருக்கு. அது நான் என் மனசுக்குள்ளே இருந்தது இன்னைக்கு சொல்றேன். எங்க அப்பா நிறைய படக்கதை புத்தகங்கள் எனக்கு வாங்கி கொடுப்பாரு. காமிக்ஸ் மட்டுமல்ல, சிறுகதைகள், நாவல்கள், வார பத்திரிகைகள், பேப்பர், இதெல்லாம் நான் சொல்றதே என்னுடைய 10 வயசுக்குள்ள எங்க வீட்டுல எல்லாரும் படிச்சுட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தந்தையார் தான். அப்படி வருகிற போது அந்த படக்கதைகள், இந்த முத்து காமிக்ஸ்ல இருந்து அந்த படக்கதைகள்லாம் நிறைய வரும். எங்க அப்பா மதுரையில பழைய புத்தக கடையில அதை கட்டுக்கட்டா வாங்கிட்டு வருவாரு. ஆனா அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். எனக்கு ஒரு ஆசை, இரும்பு கை மாயாவி அந்த புத்தகம் கலர்ல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு கலர் புத்தகத்தை பார்த்தா எனக்கு சின்ன வயசு ஆசை அதுதாங்க அதிகபட்சமா. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, ஒரு கலர் புத்தகமாக இரும்பு கை மாயாவி கதையை படிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு. அப்பெல்லாம் டிவியா இதான், இப்பெல்லாம் பாருங்க குழந்தைகள்லாம் சிஞ்சான்னு ஏதோ பாக்குறாங்க, அந்த லாங்குவேஜ்ல வேற பேசுறாங்க, அதோட கொரியன் சீரிஸ் வேற. என் பொண்ணுகிட்ட எல்லாம் கெஞ்சுவேன், தயவு செஞ்சு கொரியன் சீரிஸ் பார்க்காத, அதை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு. ஃபுல்லா கொரியன். அது என்னன்னா நம்ம மொழியே அது மாத்துது. பிள்ளைங்க பேசுற விதமே மாறி போகுது. இந்த சிஞ்சான், இந்த கொரியன் இதெல்லாம் பாக்குறப்ப. இன்னொன்னு, படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பார்க்கறதுக்கு பெரிய வித்தியாசம் என்னன்னா, கார்ட்டூன் எல்லாத்தையுமே காட்டிடுது. ஒரு கார்ட்டூன் படம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, அந்த குழந்தைங்களை எல்லா கேரக்டர்ஸும் அப்படியே மூவ் பண்ணுது, எல்லா விஷயங்களையும் அது காட்டுது. ஆனா நீங்க ஒரு படக்கதையை படிக்கிறப்போ நிறைய கேப் இருக்கும். குழந்தைங்க அந்த கதாபாத்திரத்தை தங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணுவாங்க, அவங்களே மனசுக்குள்ள அந்த கதையை தொடர்ந்து எழுதிக்கிட்டே போவாங்க. கேரக்டர் 1-2 வார்த்தை தான் பேசும், இந்த டயலாக் எல்லாம் குழந்தைங்க தங்க மனசுக்குள்ள பேசுவாங்க. அது ஒரு மொழி திறன் நம்ம மனசுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். நாம அப்படிதான் எடுத்தாலும் நாங்க மாறிப்போம். நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா கலர்ல வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதை பார்த்துடணும். ஒரு நாள் என்னுடைய தந்தையார் நள்ளிரவில் தான் மதுரைக்கு போய்விட்டு வருவார். நிறைய புத்தகங்கள் வாங்கி கொண்டு வருவார் எனக்காக. அதிலே ஒரு புத்தகம் என்னால் நம்பவே முடியவில்லை. முத்து காமிக்ஸினுடைய ஒரு தீபாவளி மலரில் இரும்பு கை மாயாவி கலர் புத்தகமாக வந்தது. என் வாழ்க்கையில் நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. கோடி ரூபாய் இன்னைக்கு நீங்க என்ன கொடுத்தா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வராது. அந்த புத்தகத்தை நான் 100 முறை, 200 முறை, 300 முறை நான் படித்திருக்கேன். என் தலைமாட்டில் வச்சுக்கிட்டே எனக்கு நான் தூங்குவேன். திடீர்னு தூக்கத்தை எதிர்ச்சுட்டு அதை நான் பார்ப்பேன், கலர்ல சூப்பரா இருக்குல்ல அப்படின்ட்டு. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், புத்தகம் என்பது ஒரு கனவு, ஒரு மகத்தான கனவு, ஒரு அற்புதமான ஒரு கனவு. அந்த கனவை குழந்தைகளிடம் இளம் வயதில் விதைப்பது என்பது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு போடுகிற பாதை. நண்பர்களே, இன்னைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய குழந்தைகள் வருகிறார்கள். 35வது வயதில் தான் நான் முதல் புத்தக கண்காட்சியை பார்த்தேன். குழந்தைகள் புத்தகம் வாங்குகிறார்களா இல்லையா என்பதெல்லாம் அடுத்த விஷயம். பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் அடுத்த விஷயம். புத்தகங்களை பார்க்கிறார்கள், புத்தகங்களுடைய காட்டை பார்க்கிறார்கள். இது ஒரு புத்தகங்களுடைய காட்டை போல இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மருத்துவர் அவர்களுடைய இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய யாதுமாகிய மரங்கள் என்கிற இந்த புத்தகத்தை நம்முடைய பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் டாக்டர் பாபு அப்துல்லா அவருடைய இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முழுக்க முழுக்க மரங்களை பற்றி எழுதியிருக்கிறார்.
மரங்களுக்கும் மனிதனுக்குமான உறவுகளை பற்றி எழுதியிருக்கிறார். மரங்களை பாதுகாப்பது, மரங்கள் ஒரு உயிரினம். நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதை எனக்கு இந்த புத்தகத்தை பார்த்தது ஞாபகம் வந்தது. அது என்னவென்று சொன்னால், நான் ஒரு மனிதனை பற்றி ஒரு செய்தி படித்தேன். அந்த செய்தி ரொம்ப விசித்திரமாக இருந்தது. அது என்னவென்றால், நீங்கள் இந்த மரங்கள்ல ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த மரங்களில் ஆணி அடித்திருப்பாங்க. ஏதாவது ஒரு போர்டு தொங்க விடுறதுக்கோ வேற ஏதோ ஒரு விளம்பரத்துக்கோ. ஒரு ஊர்ல ஒரு மனிதன் ஊர்ல அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமாக, அந்த ஊரில் மட்டுமல்ல மற்ற ஊர்களில் நெடுஞ்சாலைகளில் எல்லாம் எந்தெந்த மரத்தில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஆணியை பிடுங்குவதை ஒரு வேலையாக ஒரு மனிதன் வைத்திருந்தார். இந்த செய்தி எனக்கு விஸ்தரமாக இருந்தது. ஒரு ஆணி அடிப்பதனால் ஒரு மரம் பட்டு போகுமா என்றால் பட்டு போகாதுதான். ஒரு ஆணி அடிப்பதனால் அந்த மரத்திற்கு பெரிய பாதிப்பு வந்து விடுமா என்றால் வந்து விடாதுதான். ஆனால் அந்த ஆணி அந்த மரத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை உண்டாக்குகிறது. தன்னுடைய சக மனிதனுடைய கையில் அடிக்கப்பட்ட ஆணியை போல, இயேசுநாதருடைய கையில் அடிக்கப்பட்ட ஆணியை போல அவனுக்கு அது வலியை உண்டாக்குகிறது. அந்த மரத்தில் நான் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான். அதை தன்னை போல ஒரு மாற்று உயிராக அந்த மனிதன் கருதுகிறான். அதை பற்றி ஒரு யூடியூப்ல, நம்ம தமிழ்நாட்டில் தான் ஏதோ ஒரு ஊர்ல வந்து ஒரு மனிதன் ஆணியை பிடுங்குகிற வேலை. நீ ஒரு ஆணியையும் பிடுங்க வேணாம்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேடிக்கையா சொல்லுவோம் வந்துட்டு, நீ சும்மா இருங்க. ஆனால் ஆணியை பிடுங்குகிற வேலை, ஒரு உயிருள்ள மரத்தின் மீது ஒரு ஆணி அடிக்கப்பட்டிருக்க கூடாது என்று சொன்ன அந்த அதை வைத்து நான் ஒரு கவிதை எழுதினேன். அது எந்த தொகுப்புல இருக்குன்னு தெரியல, இதுதான் உங்கள்கிட்ட வாய்ச்சி காட்டுறேன். ஆனால் இந்த புத்தகத்தை பார்க்கிற போது, டாக்டருடைய இந்த புத்தகத்தை பார்க்கிற போது, இவரும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானோ என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. இயற்கையின் மீது அடிக்கப்பட்ட ஆணிகளை நாம் பிடுங்க வேண்டும். அதை ஒரு சிம்பாலிக்கா எடுத்துக்கணும். வெறும் மரம் ஆணின்னு எடுத்துக்க கூடாது. நான் ஒரு கவிஞர், நான் அப்படிதான் பார்ப்பேன். இயற்கையின் மீது நாம் தொடர்ந்து தினம் தினம் ஆணிகளை அடித்துக் கொண்டே இருக்கிறோம். மிக வலிமையான ஆணிகளை அடிக்கிறோம். ஒருபோதும் பிடுங்க முடியாத ஆணிகளை அடிக்கிறோம். எவ்வளவு எலக்ட்ரானிக்ஸ் குப்பைகள், எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பைகள், எவ்வளவு மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுகின்றன மனிதர்களுடைய சௌகரியங்களுக்காக. ஒரு வீட்டுல வந்து ஒரு மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. பொதுவாக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்லாம் சொல்லுவாங்க. நிறைய வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன். சென்னையில வீட்டுக்கு முன்னாடி மரம் இருந்தா மரத்தை வெட்டிடுவாங்க. ஏன்டா மரத்தை வெட்டுறீங்கன்னு பார்த்தோன்னா காரணங்கள் ரொம்ப விஸ்திரமா இருக்கும். நான் நிறைய பேர்த்திட்ட மரம் வெட்டுகிறவர்களிடம் நான் கேட்டிருக்கிறேன், ஏங்க உங்க வீட்டில் இருக்க மரத்தை நீங்க வெட்டினீங்க? இல்லை சார், பறவைகள் வந்து அதில் உட்காந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு, அது எரிச்சலா இருக்கு அப்படின்னா அதனால மரத்தை வெட்டிட்டே இருக்கோம். பறவைகளின் சப்தத்தை கேட்பதுதான் ஒரு நாளை விடியலினுடைய ஒரு அடையாளமாக கருதுகிற மனிதர்கள் இருக்கிற இதே உலகத்தில் தான் காலையில பறவை கத்துது, மரத்தை டிஸ்டர்பா இருக்கு, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை வெட்டுறோம். மனிதர்கள் விசித்திரமானவர்கள். அவர்கள் மனக்கோளாறுகளை எல்லாம் நாம் விவரிக்கவே முடியாது. இன்னொருத்தட்ட வந்து கேட்டேன், ஏன் மரத்தை வெட்டிருக்கீங்க? வேறு வீட்டுக்குள்ள வந்து இந்த சோவரை பழந்துருமோன்னு பயமா இருக்கு, அதனால வெட்டுறேன் அப்படின்னா. நீ அந்த வேர் மேலதான் வீடே கட்டியிருக்க, மரத்தின் வேர்கள் மீது தான் நீ வீட்டையே கட்டியிருக்கிறார். என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு வீட்டுல மரம் வெட்டிட்டு இருந்தோம். இதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவங்கள். எங்கேயாவது வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய மரத்தை யாராவது வெட்டி கொண்டிருந்தால் அவங்கள்ட்ட போய் நான் கேட்பேன், இது ஏன் இந்த மரத்தை வெட்டுகிறீர்கள்? ஒரு மரத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு காலமாகிறது என்று. அப்போது அவன் சொன்ன காரணம் இன்னும் விஸ்தரமா இருந்துச்சு. இல்லை, இந்த மரத்தின் கிளைகளின் மீது ஏதாவது பாம்பு ஏறி அந்த பாம்பு அப்படியே மொட்டை மாடிக்கு வந்து மொட்டை மாடியிலிருந்து கீழே வீட்டுக்குள் வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். வரவிருக்கிற பாம்பு கீழே கீழ்த்தளத்தின் வழியாகவும் வரும். எல்லா இடத்தோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும், எல்லாவற்றையும் நான் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்களுடைய பயம். ஒரு முறை ஒரு செய்தி படித்தேன். மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து திடீரென பறவைகளை சுடுகிற வேட்டைக்காரர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். அந்த செய்தி என்னை உலுக்கியது. என்னவென்று கேட்டால், அது ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். அதற்குள்ளாக பறவைகளை சுடுகிற வேட்டைக்காரர்களை ஏன் அழைத்து வந்தார்கள் என்றால், புறாக்களின் தொல்லை அதிகமாக இருக்கு. புறாக்கள் உள்ளே வந்து சத்தம் இடுகின்றன. புறாக்களை எல்லாம் சுட்டு விடுவதற்காக வேட்டைக்காரர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். மனிதர்கள் எப்படி திரிந்து போய்விட்டார்கள். இயற்கையோடும் வனத்தோடும் வாழ்ந்தவர்கள் தானே நம்முடைய மூதாதையர்கள். ஆனால் மரத்தை கண்டு நாம் பயப்படுகிறோம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளை கண்டு பயப்படுகிறோம். அந்த சத்தங்கள் எல்லாம் நமக்கு தொந்தரவாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு புத்தகத்தை இங்கே நம்முடைய டாக்டர் அவர்கள் எழுதியதை வெளியிட்டிருப்பது என்பது
வெளியிட கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் மனநிகழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நண்பர்களே, நேற்று நான் ஒரு மேற்கோள் ஒன்றை நான் படித்தேன். மிக அற்புதமான ஒரு மேற்கோள், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த மேற்கோளை நான் படித்தேன். அந்த மேற்கோள் என்னை வெகு நேரமாக யோசிக்க வைத்தது. இது என்னவென்றால், ஒரு புத்தகத்தை எழுதுகிறவனை விட அந்த புத்தகங்கள் புத்திசாலித்தனமானவை என்பதுதான் அந்த கருத்து. இப்ப நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், ஆனால் அந்த புத்தகம் என்னை விட புத்திசாலித்தனமானது, என்னை விட அது சிறப்பு வாய்ந்தது என்று ஒருவன் சொல்கிறான். அற்புதமான ஒரு உண்மை. எப்படி? நான் தானே இந்த புத்தகத்தை எழுதுகிறேன், என்னை விட நான் எழுதிய புத்தகம் எப்படி சிறப்பாக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். அது எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான். ஏனென்று கேட்டால், ஒரு கவிதைக்கு அதை எழுதுகிற போது நான் கொள்கிற பொருளை விட உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அதற்கு கொடுக்கிற பொருள் மேலும் அற்புதமாக இருக்கலாம், மேலும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கலாம். நான் யோசிக்காத கோணங்களில் எல்லாம் நீங்கள் அந்த கவிதையை நீங்கள் படித்து புரிந்து கொள்வீர்கள். அப்படித்தான் இலக்கியங்கள் மக்களும் செல்வாக்கு செலுத்துகின்றன. சில நேரம் என்னுடைய ஏதாவது ஒரு கவிதையை படித்துவிட்டு கண்ணீர் மல்க என்கிட்ட பேசியவர்களை பார்த்திருக்கிறார். அங்கு நான் நேற்று போன போது தேனியில் கூட ஒரு பையன் வந்து என்னை இறுக அணைத்துக் கொண்டான். நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கிறீர்கள் என்றான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிற போதெல்லாம் உங்கள் கவிதைகளை எடுத்து படிக்கிறேன், யாரோ ஒருவர் என்னுடன் கூட இருப்பது போன்ற ஒரு உணர்வை தருகிறது என்று சொன்ன போது அவன் குரல் உடைய ஆரம்பித்து விட்டது. நான் அந்த கவிதைகளை எழுதுகிற போது அப்படியெல்லாம் உடைந்து எழுதுகிறவன் அல்ல. எனக்கு தொழில் கவிதை. நான் எந்த உணர்வு தோன்றினாலும் அதை எப்படி சிறப்பாக எழுதுவது என்பது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்கும். ஆனால் அதை படித்து விட்டு ஒருவன் கண்ணீர் விட்டாலும், நீங்கள் என் கூடவே இருக்கிறீர்கள் என்று சொல்கிறாள் என்று சொன்னால், அதை எழுதுகிற எனக்கு அந்த கவிதை கொடுக்கிற உணர்வை விட வாசிக்கிற உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளும் அர்த்தமும் பிரம்மாண்டமானது. அதனால்தான் எப்போதும் சொல்லப்படுகிற ஒரு உண்மை, பல சமயங்களில் எழுத்தாளனை விட வாசகன் தான் சிறந்தவன், எழுத்தாளனை விட வாசகன் தான் முதன்மையானவன். என் நண்பர் அவர்கள் பேசுகிற போது வழக்கறிஞர் கூட சொன்னார், படிப்பதனால் நாம் ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது என்பதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டார். அல்ல, படிப்பவன் தான் அந்த படைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்கிறான், அதற்கு வேறொரு உயிர் கொடுக்கிறான். அதனால் தான் வாசகர்கள் எனக்கு முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். நான் ஏன் ஊருக்காக இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக தொடர் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். மிக கடுமையான கால்வலி, இடைவிடாத பயணம், தூக்கமின்மை. ஆனால் நேற்று நான் 3 நாட்களுக்கு முன்புதான் நான் காஞ்சிபுரத்தில் பேசினேன். அதற்கு பிறகு நேற்று தேனி, இன்றைக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிறேன். நாளை சென்னையில் ஒரு கூட்டம், அமைச்சர்களுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது. அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரத்தில் பேசுகிறது, கடலூரில் பேசுகிறேன், சனிக்கிழமை வேலூரில் பேசுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை திருப்பத்தூரில் பேசுகிறேன். இந்த வெயிலில் அலைவது மிக கடினமாக இருக்கிறது, மிக மிக கடினமாக இருக்கிறது. தேனியிலிருந்து மதுரைக்கு வருகிற போது கடும் வெயிலில் காலையிலிருந்து ஒரு 4.5 மணி நேரம் பயணம் செய்து வருகிற போது மிகப்பெரிய சோர்வு, மிகப்பெரிய அளவிற்கான ஒரு நலக்குறைவையும் உணர்ந்தேன். ஆனால் இங்கு வந்தபோது அது அத்தனையும் மறைந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி வந்தது. அவ்வளவு அன்பின் முகங்கள், அவ்வளவு வாசகர்கள், அத்தனை விதமான, உங்களை டிவியில பார்த்தேன், உங்களுடைய புத்தகங்களை படித்தேன், உங்களை இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். நான் இங்கு வராவிட்டால் எப்படி நான் உங்களை பார்ப்பேன்? நான் எப்போது உங்களை சந்திப்பேன்? தமிழ்நாடு முழுக்க நான் போய் வாசகர்களை சந்திப்பதற்காக போகிறேன். இந்த உரை என்பதும் எனக்கு ஒரு சம்பிரதாயம் தான். நான் இங்கு ஒரு பேச்சாளராக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சம்பிரதாயம் தான். உண்மை என்பது உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதுதான். பல வாசகர்கள் எனக்கு மறக்க முடியாத நினைவுகளை தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த நண்பர்களாக மாறி இருக்கிறார்கள். அடுத்த வருடம் இங்கு வந்தால் நீங்க எல்லோருமே சொல்றீங்க, சார் போன வருஷம் மொபைல் எடுத்து காட்டுவாங்க, சார் உங்களோட நான் போன வருஷம் போட்டோ எடுத்துக்கிட்டேன். அத்தனை ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் தரக்கூடியது ஒரு எழுத்தாளனுக்கு வாசகத்தை தவிர வேறு எதுவுமே தராது. விருதுகளோ அங்கீகாரங்களோ பட்டங்களோ எதுவுமே ஒரு வாசகனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு எந்த நிம்மதியையும் கொடுக்காது. தனக்கு வாசகர்கள் இருக்கிறார்கள், தன்னை படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தன் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரின்பமாக இருக்கு. அந்த வகையில் பார்க்கிற போது இன்றைக்கு கூட முதல்வராக நான் ராமநாதபுரத்திற்கு வருகிறேன். வந்து இது போன்ற ஒரு புத்தக திருவிழாவில் பேசுவதற்காக நான் பார்க்கிற போது உங்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலும் நான் என் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு பார்வையை நான் உணர்கிறேன். அப்படி பார்க்கிற போது சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்கிற ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார். நண்பர்களே, நாங்கள் எல்லாம்
தமிழை படித்து படித்து வளர்ந்தவர்கள், தமிழால் மட்டுமே வளர்ந்தவர்கள். எங்களுக்கெல்லாம் வேற எதுவுமே கிடையாது, எந்த அட்வான்டேஜும் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் காசு இருந்தது கிடையாது, எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பின்புலம் இருந்தது கிடையாது, படித்தவர்கள் கிடையாது. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எத்தனையோ எல்லாமே நெகட்டிவ் தான், ஒரு விஷயம் கூட என்னுடைய லைஃப்ல பாசிட்டிவ் கிடையாது. ஆனால் ஒன்னே ஒன்று பாசிட்டிவா இருந்தது. நான் தமிழை அறிந்து கொண்டேன், தமிழை கற்றுக்கொண்டேன், தமிழை வாசிக்க கற்றுக்கொண்டேன், தமிழில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்தேன். எல்லோரும் ஒவ்வொரு படியாக ஏறி வருவார்கள், நான் ஒவ்வொரு புத்தகமாக ஏறி மேலே வந்தேன். ஒவ்வொரு புத்தகமாக ஏறி மேலே வருகிற போது ஒரு மிகப்பெரிய ஆகாயம் இருந்ததை பார்த்தேன், மிகப்பெரிய ஒரு வெளி இருந்ததை நான் பார்த்தேன். நண்பர்களே, நான் உங்கள் முன் ஒரு வாழும் சாட்சியாக சொல்கிறேன். எனக்கு கிடைத்தவை எல்லாமே என்னுடைய தமிழால் எனக்கு கிடைத்தது. தமிழினுடைய இன்பத்தை ருசித்து 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 நான் வளர்ந்திருக்கிறேன். அது சங்க பாடல்களாக இருக்கலாம், நவீன இலக்கியமாக இருக்கலாம், எதை வேண்டுமான பக்தி இலக்கியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே அதன் கருத்தை பிடித்தேன் என்பதை விட அந்த சொல்லினுடைய ருசியை நான் ருசித்து ருசித்து நான் என்னை உருவாக்கி கொண்டேன். சொல் என்பது அமுதம், சொல் என்பது ஒரு தீராத ஒரு வலிமை. ஒரு புதிய சொல் உங்கள் இதயத்தில் வருகிற போது ஒரு புதிய விளக்கு உங்கள் மனதில் ஏற்றி வைக்கப்படுகிறது. உங்களுக்கு புதிய சொற்கள் உங்கள் மனதிற்கு வராவிட்டால் உங்கள் மனம் இருண்டு கிடக்கிறது என்று பொருள். பேசியதையே பேசிக்கொண்டு, சிந்தித்ததையே சிந்தித்துக் கொண்டு, அப்படி ஒரு வாழ்க்கையா வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா என்று கேட்டால் புதுமைப்பித்தன். அப்படி பார்க்கிற போது வாழ்க்கைக்கு பொருள் தருவது, அதாவது நம்முடைய தொல்காப்பியம் கூறுகிறது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று. எல்லா சொல்லிற்கும் பொருள் இருக்கிறது, எல்லா சொல்லிற்கும் நம் மனதிற்கு தரக்கூடிய ஒரு வெளிச்சம் அதில் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நாம் தமிழினுடைய பெருமை, தமிழினுடைய சிறப்பு என்றெல்லாம் நாம் பேசுகிற போது நாம் வீண் பெருமை பேசவில்லை. மகத்தான இலக்கியங்கள், நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள், இடைக்கால இலக்கியங்கள், காப்பியங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன இலக்கியங்கள், இன்றைக்கு நாம் எழுதக்கூடிய கதைகள், கவிதைகள். நான் இந்தியா முழுக்க நிறைய இலக்கிய அரங்குகளுக்கு சென்றிருக்கிறேன். நான் கண்ட ஒரு விஷயம், ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? தமிழில் எழுதப்படுகிற அளவிற்கு ஒரு பரந்துபட்ட அளவில் பன்முகத்தன்மை கொண்ட படைப்புகள் இந்திய மொழிகள் எதிலுமே கிடையாது. இதை நான் இங்கிருந்து சொல்லவில்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வெவ்வேறு மொழி படைப்புகளோடு கொண்ட பரிச்சயத்திலிருந்து சொல்கிறேன். சிறுகதை எடுத்துக்கொண்டால் எத்தனை விதமான ஆசிரியர்கள், வாழ்க்கை சொல்லப்படுகிற வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கிராமியங்கள், நம்முடைய கிராமிய வாழ்க்கையிலிருந்து நகர்ப்புற வாழ்க்கையிலிருந்து எல்லா விதமான சமூக அடுக்குகளிலும் வாழக்கூடிய மக்களை பற்றிய படைப்புகளும் புத்தகங்களும் இன்றைக்கு வந்துவிட்டன. இதனுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? நம்முடைய சமூகம் என்பது சாதியால் பிளவுண்டு கிடக்கிற சமூகம், மதத்தால் பிளவுண்டு கிடக்கிற ஒரு சமூகம். நம்ம எது இணைக்கும் என்றால் இலக்கியம் தான் இணைக்கும். எப்படி என்று சொல்கிறேன். என்னுடைய வழக்கறிஞர் நண்பர்களோடு பேசுகிற போது குறிப்பிட்டார் நம்முடைய பிரிவினை மனப்பான்மையை பற்றி. ஏன் நமக்குள் பிரிவினை வருகிறது என்று சொன்னால், ஏன் ஒரு ஆளை வேற்றாளாக அந்நியனாக நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அவனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது என்பதுதான், அல்லது தவறாக நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். நிறைய நம்முடைய பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் மரபு காரணமாகவும் அவன்னா இப்படி, இவன்னா இப்படி, அவன் வாழ்க்கை என்ன இப்படிதான் இருக்கும், இவன் இப்படித்தான் நடந்திருப்பான், அவன் சுத்தமானவன், இவன் அசுத்தமானவன், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நாகரிகம் கிடையாது, இவனுக்கு நாகரிகம் இருக்கு, அவன் உயர்ந்த ஒரு குடிப்பிறப்பை கொண்டவன், இவன் தாழ்ந்த குடிப்பிறப்பை கொண்டவன். இது எல்லாவற்றிற்கும் பின்னால் இருப்பது நம் அருகில் இருக்கிற ஒரு மனிதனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது என்பதுதான். நமக்கு எது சொல்லித் தரப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்கிறோம். பெண்களை பற்றி இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள், பொம்பளைங்கன்னா இப்படித்தான் இருக்கணும், பொம்பளைங்கன்னா இப்படித்தான் நடந்துப்பாங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுமைப்படுத்துதல். ஒவ்வொரு மனிதனும் தனி மனுஷன், அவன் எந்த ஜாதி எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அவனுக்குன்னு தனி ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு வாழ்வியல் இருக்கு, ஒரு மனநிலை இருக்கு. ஆனா நம்ம ஒரு செக்டாரா அப்படி பொதுமைப்படுத்தணும் இல்லையா? இதுக்கு பெயர் அறியாமை, பாமரத்தனம். இலக்கியம் என்ன செய்கிறது என்றால் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கக்கூடிய மனிதனை பற்றி பேசுகிறது. அவன் உண்மையிலேயே எப்படி வாழ்கிறான், அவன் உண்மையிலேயே எத்தகைய பண்பாட்டை கொண்டிருக்கிறான், எத்தகைய வாழ்வியலை கொண்டிருக்கிறான். இதை இலக்கியம் மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு எதுவுமே சொல்லாது. மத நூல்களோ மற்ற எதுவுமே சொல்லாது. சக மனிதனை பற்றி, சக சமூகங்களை பற்றி. அது உன்னை கூடி வாழ சொல்லி எல்லாம் அட்வைஸ் பண்ணல.
எல்லாரோடும் சேர்ந்து வாழலாம் சொல்லலை. ஆனால் சக மனிதனை பற்றி அறியாமையோடு இருக்காதே. அவனை பற்றி உனக்கு தவறாக சொல்லி தரப்பட்ட தகவல்களை நம்பாதே. அப்படி பார்க்கிற போது உதாரணமா ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை பற்றி என்ன இருக்கும்? கிராமத்தில் இருக்கவங்கன்னா ஏதோ ஒரு விதமான சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, படிக்காதவங்க, பெருசா அவனுக்கு நாகரிகம் தெரியாது. இப்படி ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நினைத்துக் கொண்டே இருப்பான். அவன் திடீர்னு ஒரு நாள் கீராஜநாதனுடைய ஒரு கதையை போய் படிக்கிறான்னு நீங்க, அவனுக்கு என்ன தோணும்? என்னடா அவங்களுக்குள்ள இப்படி ஒரு பெரிய உலகம் இருக்கா, இப்படிப்பட்ட பண்பாட்டு விஷயங்கள் இருக்கா, இப்படிப்பட்ட நுட்பங்கள் இருக்கா? அதிர்ச்சி நமக்குள்ள ஏற்படுகிறது. ஒவ்வொரு வட்டாரத்திலும் வாழக்கூடிய மக்களை பற்றி, இப்ப ராமநாதபுரத்துக்காரனை பற்றி சென்னைக்காரனுக்கு என்ன தெரியும்? ராமநாதபுரத்துக்காரனை பற்றி கோயம்புத்தூர்காரனுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. நம்ம எல்லாம் ஒரு சின்ன வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி தெரிந்து கொள்ளும்? அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து கிடைக்கும்? அந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் எழுதுறான், ஐயா இதுதான் எங்க வாழ்க்கை, இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இதுதான் எங்க கஷ்டம், இதுதான் எங்க சந்தோஷம்னு ஒருத்தன் எழுதுறான். நம்முடைய அகக்கணி திறக்கிறது. ஆனா இவ்வளவு நாள் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறோமே. இப்ப இஸ்லாமியர்களை பற்றி மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தப்பெண்ணங்கள். இப்ப பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க நிறைய ஊருங்கள்ல. சென்னையில எல்லாம் நான் 2 வருஷம் வீடு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது உங்களுக்கு தெரியாது. மனுஷபுதருங்கிற பேரை கேட்டோன்னா பாத்தீங்கன்னா, ஐயா உங்களை டிவியில பார்த்திருக்கேன், உங்களை பேரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. என் ஆதார் டைல பார்த்தீங்கன்னா அப்துல் ஹமீதுன்னு இருக்கேன். சார் நீங்க முஸ்லீம் பேரா இருக்கே அப்படிமா. நான் எனக்கு என்னங்க பண்றது, ஒரு முஸ்லீம் பேரண்ட்ஸ்க்கு பிறந்துட்டு என்ன பண்றதுன்னு கேட்பேன். சரி எதுக்கு, என் பையன் அமெரிக்காவில் இருக்கா, அவன்கிட்ட கேட்டு சொல்றேன், அடுத்த நாள் போனே எடுக்க மாட்டான். ஏன் கேட்டீங்கன்னா தப்பெண்ணு, கற்பனைகள். ஆனால் இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல் பற்றிய ஒரு கதையை நீங்கள் படிக்கிறீர்கள், ஒரு நாவலை படிக்கிற போது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று தெரிகிறது. இதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா விதமான தப்பெண்ணங்களும் இருக்கலாம். அதெல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகிறவை, உருவாக்கப்படுகிறவை, காலகாலமாக நிலைபெற்றவை. இலக்கியத்தை படிக்கிற போது பாரதிதாசனுடைய ஒரு வரி இருக்கிறது, பாரடா பாரடா மனித பட்டாளம் அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு. கேட்கிற எனக்கு அப்படியே புல்லரிக்கிறது. அப்படி மனித சமூகத்தையே பார்த்து சொல்றான், பாரடா பாரடா மனித பட்டாளம் என்று சொல்கிற போது மனிதனை ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்தமான ஒரு இனமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு வரியை பார்க்கிற போதெல்லாம் மனதில் அவ்வளவு பெரிய ஒரு பெருமிதம் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். நண்பர்களே, நான் நிறைய தடவை இலக்கியம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கிற போது முதலில் அது உனக்கு எதெல்லாம் தெரியாதோ அதை பற்றி கற்றுக் கொடுக்கிறது. எதை பற்றி எல்லாம் தப்பான கருத்துக்களை வைத்துக் கொள்கிறாயோ அதற்கு மாற்றான உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சிறிய விஷயத்தை யோசித்துக் கொண்டே இருந்தேன். அதாவது நாற்காலி என்கிற ஒரு விஷயம். நான் பொதுவாக ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது என்று தொல்காப்பியம் சொல்வது போலவே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது, அது சமூகத்தில் அதற்கென ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த நாற்காலியை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த என்னுடைய நாற்காலியை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலியை எடுத்துக்கொள்ளுங்கள். இது மூன்றுமே மனிதர்கள் உட்காரக்கூடிய நாற்காலிகள் தான். ஆனால் இந்த மூன்றுக்கும் இடையே தன்மையில் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை பாருங்கள். முதலில் இந்த நாற்காலிகள் எல்லாம் மேடையில் இருக்கக்கூடிய நாற்காலிகள். அப்படி என்றால் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்ல வந்தவர்கள், அதனால் கருத்து நிலையில் அவர்கள் வேறொரு இடத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு பொருள்படுகிறது. அந்த நாற்காலிகள் அதை கேட்பவர்களுடைய இடங்களாக இருக்கிறது. சரி, இந்த நாற்காலிகள் சமமாக இருக்கின்றனவா என்றால் இருக்கு. ஒரு சக்கர நாற்காலிக்கும் ஒரு சாதாரண நாற்காலிக்கும் உள்ள வித்தியாசங்களை யோசித்து பார்த்தால் 100 அர்த்தங்கள் உங்களுக்கு தோன்றும். ஒரு சக்கர நாற்காலி பார்ப்பது ஒரு சாதாரண நாற்காலியை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். சரி, நாற்காலி என்பது மனித வாழ்க்கையில் எப்போது கண்டுபிடிக்கப்படுகிறது? நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எனக்கு ஒரு அனுபவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நான் சிலரிடம் சண்டை போட்டிருக்கிறேன் இதற்காக. இப்போ உதாரணமா நீங்க மாமன்னன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வடிவேலு பாத்தீங்கன்னா உதயநிதி சேர்ல உட்கார சொல்றாரு உங்க அப்பாவை. ஆனா அவங்க அப்பா உட்கார மாட்டார், அது வழக்கம் இல்லை அப்படின்னு. ஆனா இந்த சேர்ல உட்காராம இருக்குதுங்கிறது அது ஒரு சாதி அமைப்பினுடைய ஒரு விஷயம் மட்டும்தானா? நான் பார்த்திருக்கிறேன் நிறைய உயர் அதிகாரிகள் தங்களுக்கு கீழ் வேலை செய்கிற அதிகாரிகளை எதிரே உட்கார சொல்லவே மாட்டார்கள். நான் அரசாங்க அமைப்புக்குள் வந்த பிறகு பார்த்திருக்கிறேன். அவர் அந்த அதிகாரி சேர்ல உட்கார்ந்துருப்பாரு, இருக்கிறவர் எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்றுட்டே இருக்கு. ஏன் நின்றுட்டே இருக்கணும்? எனக்கு அது புரியவே இல்லை. மனிதன் நாற்காலியை எடுத்து கண்டுபிடிக்கணும், மனுஷன் உட்கார்ந்து தானே கண்டுபிடிக்கணும்.
ஏன் வந்து நிக்க வச்சே பேசுறாங்க? இது எனக்கு புரிஞ்சதே இல்லை. நான் அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு நிறைய அரசு அலுவலகங்களுக்கும் வேறு பல தனியார் அமைப்புகளுக்கும் கூட பல்வேறு பணி நிமித்தமாக செல்கிற போது இதை கவனித்திருக்கேன். எழுத்தாளனுடைய கண் எப்படின்னா எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்கும். எதெல்லாம் மற்றவங்க நார்மலா இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து எழுத்தாளனுடைய கண் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கும். அதனாலதான் அவன் எழுத்தாளனா இருக்கு. என்னடா பழக்கம் இது? எனக்கு உட்கார்ந்தா என்ன? இப்ப எழுத்தாப்புல 5 நாட்கள் கிடக்கும், ஒரு ஆள் நின்று ஐயா ஐயான்னு நின்று பேசிட்டே இருக்கும். எனக்கு அது புரிஞ்சதே இல்லை. நான் வாழ்நாள் முழுக்க நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதன் ஏன் மனிதர்களை நிற்க வைத்து பேசுகிறார்கள்? அதில் செயல்படக்கூடிய அதிகாரம். இன்னொன்று, ஒரு மனிதனை அவமதிக்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு அதிக நேரம் நிற்க வைத்து பேசுவதுதான் முதல் வழிமுறை. உங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். யார் உங்களை உட்கார சொல்லுகிறான், யார் உங்களை உட்கார சொல்லவில்லை என்கிற அனுபவம் உங்களுக்கு நன்றாக இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் நம்மளை டீல் பண்றான் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கிற போது இந்த பழக்கம் நம்மிடம் ஊடுருவி இப்ப நான் புத்தக கண்காட்சிகள்ல இப்ப இன்னைக்கு நான் வந்து அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருந்தேன். எங்களுடைய உயிர்மை ஸ்டால் இங்க போட முடியல. மற்ற ஊர்ல எல்லாம் ஸ்டால் போட்டதுனால இங்க வந்ததுதான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் இவ்வளவு பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவை வந்து நம்ம போடாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் அப்ப என்னுடைய ஸ்டால்ல உட்கார்ந்து, உயிர்மை பதிப்பகம் ஸ்டால்ல உட்கார்ந்து என்னுடைய புத்தகங்கள்ல வாசகர்களுக்கு கேள்வி பக்கத்துல எனக்கு பக்கத்துல எப்பவுமே 2 நாற்காலிகளை போட்டு வைக்கிறேன். கையெழுத்து வாங்குகிறவர்கள், புகைப்படம் எடுத்துக் கொள்கிறவர்கள் அமர்ந்துதான் வாங்க வேண்டும் என்று. ஆனா நாற்காலி இருந்தாலுமே நிறைய பேர் அதில் உட்காரவே மாட்டோம். நாற்காலியை தள்ளி விட்டு கீழே வண்டி போட்டு தான் வந்து போட்டோ எடுப்போம். ஏய், நாற்காலில் உட்காரியா? இல்லை சார், வேணாம் சார். அது மரியாதை இல்லை சார் அப்படின்னா. மரியாதை என்பது அது சம்பந்தப்பட்டதான். நாம் எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு விதமாக, அதாவது ஒருத்தன் உட்கார சொல்ல மாட்டான், இன்னொருத்தன் உட்கார சொன்னாலும் உட்கார மாட்டேங்கிறான். இது எப்படி நடக்கிறது? நம்ம உளவியல் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு நாற்காலி இருந்தால் யாரையும் கேட்காம உட்கார்றதானே ஜனநாயகம். அதுக்கு ஏன் ஒரு பர்மிஷன் தரணும்? நாற்காலி அதுக்குத்தானே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு அற்புதமான கதை இருக்குது. அந்த எப்படி கிராமத்து மனிதர்களை பற்றி நமக்கு ஒரு பொதுவான கருத்து இருக்கிறதோ அதற்கு மாற்றான ஒரு வாழ்வியலை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு கதை இருக்கிறது. நீங்கள் அந்த கதையை யாராவது படித்திருக்கிறீர்களா? கி ராஜநாராயணுடைய நாற்காலி என்ற கதையை படிக்கிறேன்னா படிங்க, அது நெட்ல கூட இருக்கு. அந்த கதை இப்படி ஆரம்பிக்குதுங்க. நாற்காலி இல்லாத வீடும் ஒரு வீடான்னு ஆரம்பிக்கும். அந்த வீட்டுல நாற்காலியே கிடையாது, அந்த ஊர்ல நாற்காலியே கிடையாது. ஒரு ஊர்ல நாற்காலியே இல்லாத ஒரு ஊரை இன்னைக்கு உங்களால கற்பனை பண்ண முடியுமா? அப்படி ஒரு காலத்துல அந்த கதை நடக்குது. கீரா இன்னொரு கதை எழுதியிருப்பாரு. அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல திடீர்னு பப்ளிக் டாய்லெட் கட்டி குடிப்பானுங்க. அந்த ஊருக்காரன் எவனுமே யூஸ் பண்ண மாட்டான். கொஞ்ச நாள்ல முள்ளுக்குள்ளெல்லாம் வெட்டி போட்டு அது அப்படியே பரிதாபமா கிடக்கும். எழுதியிருப்பாரு, கிராமத்து மனிதன் ஒரு மாற்றத்தை நோக்கி செல்கிற போது என்னென்ன விதமான சிக்கல்களை அவன் எதிர்கொள்கிறான் என்று. அப்போது அந்த கதையில வந்து நாற்காலி இல்லாத ஒரு வீடா ஏன் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வந்துடுறாரு, ஒரு சப் ஜட்ஜி, ஒரு பெரிய மனுஷன். ஊர்ல சப் ஜட்ஜின்னா ஒரு பெரிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உட்கார எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அவங்க எல்லாம் தரையில தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுல இருக்கவங்க ஒரு முக்காலியை விட்டு போடுறாங்க. இந்த முக்காலியில அவரை உட்கார சொல்லுங்க. அவர் முக்காலில் உட்கார்றாரு. அந்த முக்காலி ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஆடி இருந்தது, டபார்னு சரிஞ்சிருது கீழே. சரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல சிரிச்சிருதுங்க. சிரிச்ச உடனே என்னடா இது பெரிய அவமானமா போச்சுன்ட்டு அப்ப என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்து ஒரு நாற்காலி எப்படியாவது செஞ்சிடணும். ஒரு பெரிய மனுஷன் வந்தா உட்கார வைக்க கூட ஒரு இடம் இல்லை. அதாவது ஊர்ல வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இப்படிதான் வரும், ஒரு வீட்டுல வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இப்படிதான் வரும். அது அப்போ ஒரு நாற்காலி பண்ணிருந்து முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இந்த கதையை சொல்றவருடைய மாமனார் அவர் சொல்றது வந்து ஒரு நாற்காலி பண்ணிட வேண்டியதா அப்படின்னு. அந்த கதையை எவ்வளவு அழகா வந்துட்டு அதை சொல்றாங்க பாருங்க. முதல்ல நகரத்துல இருக்கக்கூடிய நாற்காலி, சிட்டில போய் இப்போ வந்து சிட்டினா என்ன, இந்த இடைச்சவல்ல இந்த கதை நடக்குதுன்னா கோயில்பட்டி தான் உங்களுக்கு வந்து நகரம். கோயில்பட்டியில போய் ஒரு நாற்காலி வாங்கிட்டு வந்துடலாம், இல்லை திருநெல்வேலியில போய் ஒரு நாற்காலி வாங்கிட்டு வந்துடலாம்னு பேசுறாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, அது ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக கிராமத்து மனிதர்கள் அவ்வளவு எளிதாக நகரத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை நம்ப மாட்டார்கள். அது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அப்போ
பக்கத்து ஊரில் கெட்டிக்கார தச்சன் ஒருவன் இருப்பதாகவும் அவன் செய்யாத நாற்காலிகளே கிடையாது என்றும் கவர்னரே வந்து அவன் செய்த நாற்காலிகளை பார்த்து மெச்சி இருக்கிறார் என்றும் எங்கள் அத்தை சொன்னார். கவர்னர்னா அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்க மாதிரி இல்லை, சரிங்களா? கவர்னர்னா ஒரு பெரிய பொறுப்பு இந்த காலத்துல எல்லாம். இப்ப எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அத்தை சொல்றா, உடனே ஒரு ரியாக்ஷன் அந்த காலத்திலே வருது பாருங்க, ஒரு கதை எப்படிப்பட்ட நுட்பங்களை கொண்டிருக்கிறது என்று. அத்தை சொன்னதில் 2வது வாக்கியத்தை கேட்டது, அதாவது கவர்னரே வந்து பாராட்டு சொன்னோம்னா இவங்க அம்மா சொல்றா, அத்தை சொன்னதில் 2வது வாக்கியத்தை கேட்டதும் அம்மா அவளை நோக்கி, ஆமா இவர் ரொம்ப கண்டா என்றவாறு முகத்தை திருப்பி கொண்டார். அப்பவே கவர்னருக்கு எதிராக பேசுறாரு இருந்திருக்காங்க. இங்க கவர்னர் என்ன பெரிய சொன்னாரு அப்படின்னு இந்த கதை எழுதுற காலத்துல கவர்னரை அவங்க அத்தை பாராட்டி பேசினோட ஆமா இவர் ரொம்ப கண்டா, கவர்னர் வந்து பாராட்டினாருன்னு. ஒரு கதையினுடைய அந்த மனிதர்களுடைய நுட்பத்தை நீங்கள் கவனியுங்கள். அப்பா வேலையாளை குறிப்பிட்டு அந்த தச்சனுடைய ஊருக்கு அவனை அனுப்பிவிட்டு எங்களோடு உட்கார்ந்தார். போய் வந்து தச்சனை கூட்டுற சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன மரத்துல செய்யறதுன்னு ஒரு பெரிய விவாதமே நடக்குது. எல்லாம் செஞ்சு அப்ப அவர் மாமனார் ஒருத்தர் வர்றாரு இங்க, அவங்க தாய் மாமனார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு அதுல ஒரு கதையில ஒரு நுட்பமா ஒன்று சொல்றாரு. அந்த வீட்டுக்கு அவர் வந்தாருன்னா எல்லா இடத்துலயும் உட்கார மாட்டாரு, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் உட்காருவார். அங்கே உட்கார்ந்தாதான் அவருக்கு நிம்மதியா இருக்கும். நம்மளே அப்படித்தான், உங்க வீட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்தாதான் உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். எல்லா இடத்துலயும் உங்களால சௌகரியமா உட்கார முடியாது, நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே. அப்ப அவர்கிட்ட பேசுறாங்க இந்த நாற்காலி செய்யறதை பத்தி. நாற்காலி செய்வதை பற்றி பேசியவுடன் அவர் சொல்றாரு, அது நல்ல ஐடியா தான், நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தச்சனை கூட்டு பண்றப்போ எனக்கு ஒரு நாற்காலி செஞ்சிருக்கேன், 2 நாற்காலியா பண்ணிடுவோன்ற. வீட்டுக்கு வருது, நாற்காலி செஞ்சிடறாங்க, எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் ஏறி விளையாடுறாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு. இந்த நாற்காலியில் அப்படியே ஆடுறது, உட்காந்து ஏறி உட்காடுறது, ஒரு பெரிய போட்டியே நடக்கும். கதை இப்படியே போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை வந்துருது அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு வந்து கதவை தட்டுறாங்க ஊருக்காரு. என்னன்னா நாற்காலி வேணும்னு கேட்குறாங்க. எதுக்கு நாற்காலி? ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவர் உட்கார வைக்கிறதுக்கு நாற்காலி வேணும்னு. இந்த ஊருக்கார எவனோ ஒருத்தர் அந்த ஊர்ல அதுக்கு முன்னாடி வந்து திண்ணையில சாட்சி வைப்பாங்க இறந்த உடல்களை, பக்கத்துல சப்போர்ட்டுக்கு ஏதாவது வச்சிருப்பாருங்க. ஊருக்கார எவனோ வெளியே போய் நாற்காலியில உட்கார வச்சு அதை போட்டோவெல்லாம் எடுக்கிறாங்கிற தகவலை வந்து ஊர்ல சொல்லிட்டான். அப்ப இவன் வீட்டுல ஒரு நாற்காலி இருக்கு, அதே மாதிரி அவர் வந்து உட்கார வைப்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நாற்காலி தான், நீங்க யோசித்து பாருங்க. அந்த நாற்காலியை அதை வந்து பாத்தீங்கன்னா வேற வழி, ஒரு இளவு நடந்து போச்சு, கொண்டு போய் நாற்காலி கேட்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஊர்ல அப்படிலாம் எதையாவது இல்லைன்னு சொன்னா ஊருக்காரன் மதிக்க மாட்டான். இப்ப இருக்க மாதிரி கிடையாது. ஊருக்காரன் ஒருத்தன் கேட்டான்னா நம்ம கொடுத்துதான் ஆகணும், அந்த கிராமத்துல வழக்கம். இல்ல இல்ல என் நாற்காலியை தரமாட்டேன்னு சிட்டில இருக்க ஆள் மாதிரி எல்லாம் பேச முடியாது. சரின்னு போயிட்டு அவரை வந்து நாற்காலியை கொடுத்துட்றாங்க. காலையில கொண்டு வந்து அவர் பெரியவர் அடக்கம் பண்ணிட்டு நாற்காலியை கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமா பயப்படுது இந்த நாற்காலியை பார்த்து. ஐயோ அதுல பேய் இருக்கும், அது ஒரு பணம் இருந்த நாற்காலிங்கிறது வந்தோடனே அதை தூக்கி வந்து தொழுவத்துல போட்டுடுறாங்க. ஆனா விலை கொடுத்து பண்ண நாற்காலிக்கு அது வீட்டுல பிள்ளைங்களுக்கு நாற்காலி ஐயோ நம்மளை விட்டு போயிருச்சா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பதட்டம் வேற. இப்ப என்ன பண்றது இந்த நாற்காலியை? அப்புறம் டெய்லி தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவுறாங்க. ஆனா அவங்களுக்கு அது வந்து அது பணம் இருந்துச்சுங்கிற ஒரு விஷயத்த அவங்களால மறக்க முடியும். எப்படி பண்றது? நாற்காலியை எப்படி பழக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. கீழே அப்படி எழுதுறாரு, இப்போ நாற்காலியை பழக்க வேண்டியிருக்கு. நார்மலா போனா இருக்கு நாற்காலியை, அது ஒரு அழகான ஒரு வார்த்தை, நாற்காலியை திரும்ப பழக்கணும். மனுஷன் உட்கார்ற மாதிரி, உயிருள்ள மனுஷன் உட்கார்ற மாதிரி. என்னடான்னு பார்த்துட்டு என்ன பண்றான்னா, அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு தெரியாது இந்த மேட்ரு. அவரை கொண்டு வந்து நாற்காலியை வச்சு உட்கார வச்சிடுறாங்க. அவர் உட்காந்துட்டு போயிடுறாரு. பயம் கொஞ்சம் குறையுது. ஆனாலும் திரும்ப வெளியே எடுத்து போட்டுடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வர்றாரு, அவரையும் அதில் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பயம் குறையுது, நாற்காலியை பழக்கிறாங்க திரும்ப நார்மலுக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தோணும். ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல். இதெல்லாம் எவனாவது இந்த கதையை படிக்காத ஒருத்தருக்கு ஒரு கிராமத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை ஒரு வீட்டுல இருக்குன்னு எவனுக்காவது தெரியுமா? அப்போ அப்புறம் திரும்ப நாற்காலி எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நார்மல் ஆயிடுது. ஆனா என்னன்னா, சாவரவன்லாம் பெரும்பாலும் நைட்டுல 12 மணி 2 மணிக்கு தான் சாவான். திரும்ப 2 மணிக்கு வந்து கதை தட்டுறாங்க.
என்னடா நாற்காலி வேணும், ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. நம்மளே கஷ்டப்பட்டு ஒரு நாற்காலியை பழக்கி வச்சிருக்கோம். இவன் திரும்ப வந்து கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ என்னன்னா ஒரு யோசனை வருது, இல்லை இந்த நாற்காலி ஏதோ ஒரு கால் ரொம்ப சரியில்லை ஆடிக்கிட்டு இருக்கு, எங்கள் மாமனார் வீட்டில் அதே மாதிரி ஒரு நாற்காலி இருக்கு, அங்கே போய் கேளுங்க கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அப்படித்தானே வந்துட்டு தப்பிக்கணும்னா எவனையாவது ஒருத்தரை மாட்டி விடணும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான், என் மாமனார் வீட்டில் போய் கொடுத்துருவாருன்னு. சரின்னு ஊருக்காரங்க போய் அவன் மாமனார் வீட்டில் இருந்த நாற்காலியை எடுத்துட்டு வந்துடுறான். இது இப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு மாமனார் வீட்டுக்கு போறான் இந்த ஆள். போனோன்னா முதல்ல இந்த நாற்காலி எங்க இருக்கு, நம்ம வீடு மதியம் தூக்கி தொழுவத்துல போட்டானுங்களா, இல்லை அதுக்கு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். போனா அந்த நாற்காலி அந்த வீட்டிலே இல்லை. இவங்களுக்கு என்ன நாற்காலி எங்கே மாமான்னு கேட்குறோம். அது அந்த சாவு வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, கொடுத்துட்டேன். அப்புறம் தோணுச்சு, அப்படி ஒரு காரியத்துக்கு ஒரு நாற்காலி வேணும் தானே ஊருக்கு, அதனால நீங்களே பொதுவில் வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு கதையை முடிச்சிடுறாங்க. இதுதான் இங்க ஒரு கிராமத்து மனிதனுடைய இஷ்டம் என்பது இதுதான். ஊர் காரியத்துக்கு அது தேவைப்படுது, அதை வச்சுக்கன்னு கொடுத்தாங்க. ஒரு பிரச்சனையை ஒரு மனிதன் எப்படி சால்வ் பண்றான்னு பாருங்க. நாற்காலியை கொண்டு வந்து வச்சு அதை எப்படி பழக்கி திரும்ப அதை வந்து சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி நார்மல் ஆக்குறதுக்கு பதிலாக ஏன்டா பிரச்சனை அதை ஊருக்காரங்கே கொடுத்துருது. இப்போ அந்த பிரச்சனையை எவ்வளவு எல்லாவற்றிற்குமே 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, பிரச்சனைக்கு உள்ள மாட்டிக்கிட்டே அதை சுத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு வழி, அந்த பிரச்சனையை விட்டு வெளியே போயிடுறது இன்னொரு வழி. நாம் பிரச்சனையை விட்டு வெளியே போக கற்றுக்கொள்ள வேண்டும். போய் செக்கு மடம் மாதிரி அந்த பிரச்சனைக்குள்ளே சுத்தக்கூடாது. என்னை ஒன்று ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சுன்னா நான் கழட்டி விட்டுருணும், அதுதான் மேட்ரு. நாற்காலியை டிஸ்போஸ் பண்ணிட்டார் ஊருக்கு. அப்புறம் ஊருக்கு ஒன்று தேவைதானேங்கிற அந்த பார்வையை நீங்கள் நினைத்து பாருங்கள். நண்பர்களே, இந்த கதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாற்காலி என்பது மனிதர்களுடைய அதிகார சிம்மாசனமாகவும் இருக்கிறது, அது பிணங்களை அமர வைப்பதற்கான ஒன்றாகவும் இருக்கிறது. நாற்காலி என்பது அதற்கென தனிப்பட்ட பெருமைகள் எதுவும் கிடையாது. நாற்காலி முன்னால் உட்கார வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த நாற்காலியில் நாம் ஒரு நாள் பிணமாகவும் அமர்வோம் என்பதை ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறோம்? ஒரு மனிதனை இழிவுபடுத்தி நாம் என்ன செய்ய போகிறோம்? என்னை விட நீ இழிவானவன் என்று சொல்லி என்ன செய்ய போகிறோம்? அவன் இருக்கிறதோ அவன் இருக்கிறதோ உயிர் கூடவனா அதுன்னு மாறிடுது. அவ்வளவுதான லைஃப். ஏன்டா இவ்வளவு சட்டை போட்டுக்கிறோம்? ஏன் இவ்வளவு கசப்பு, இவ்வளவு வெறுப்பு, தான்கிற அகங்காரம்? இது எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கிற போது ஒன்றே ஒன்றைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்க்கையையும் பிறருடைய வாழ்க்கையும் நமக்கு கற்றுத்தருவதற்கான ஒரு வாயிலாக இருக்கிறது. அது அப்படி நாம் கற்றுத்தருகிற போதுதான் இலக்கியம் என்பது மனிதர்களுக்கு உரிய ஒரு மொழியாக அது மாறுகிறது. அந்த வகையில் நான் இன்றைக்கு பொதுவாக என்னுடைய எல்லா உரைகளையும் என்னுடைய ஒரு கவிதையோடு நான் நிறைவு செய்வேன். அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய ஒரு கவிதையை உங்களிடம் வாசித்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் முதலா எப்போ வாழ்க்கையில தோற்றம்னு நினைவு இருக்கா? நான் வேற ஒரு கூட்டத்தில் கேட்ட ஒரு கேள்வியை நிறைய பேர் சொன்னார்கள். உங்க சிறு வயசுல உங்களுடைய முதல் ஞாபகம் என்னவா இருக்குன்னு ரொம்ப அற்புதமான பதில்களை சொன்னார்கள். வாழ்க்கையில் நீங்கள் முதல் தோல்வியை அடைந்தது எப்போது என்று உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஏனென்றால் அந்த முதல் தோல்வியினுடைய காயம் என்பது வாழ்நாள் முழுக்க நம் நெஞ்சில் தங்கி இருக்கக்கூடிய ஒன்று. ஏதோ ஒன்று நம்ம தோற்று போயிருக்கோம். அந்த தோல்வியை, அது ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஆனால் அது நம்ம ஆளுமையை எங்கோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது திரும்ப முக்கியமான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸாம்ல தோற்றதா இருக்கலாம், இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு போட்டியில நம்ம தோத்து போயிருக்கலாம், வாழ்க்கையில யாருக்கிட்டையாவது நம்ம தோத்து போயிருந்திருக்கலாம். நம்மை தோற்கடிப்பதற்கென்றே மனிதர்கள் வருவார்கள், நம்ம கனவுகளை சிதைப்பதற்கென்றே மனிதர்கள் வருவார்கள். நம் முதல் தோல்வி என்பது நண்பர்களே, உன் தோல்வியின் சரித்திரம். நீ உன் முதல் தோல்வியை அடைந்த நாள் இது. உன் முதல் மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொண்ட என்றா அந்த ராங் ஷீட் வர்றப்போ குழந்தைங்கள்லாம் பயப்படுங்க. உன் முதல் மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொண்ட என்றா நீ நட்சத்திரங்களை எண்ண தொடங்கிய தினத்திலா? நட்சத்திரத்தை என்னைக்காவது எண்ணி முடிக்க முடியுமா?
அன்னைக்கு நம்ம முதல் தோல்வியை நம்ம அடைஞ்சிருக்கலாம். நீ நட்சத்திரங்களை எண்ண தொடங்கிய தினத்திலா, நீ ஓட்டப்பந்தயத்தில் மூச்சிறைக்க நின்ற நாளிலா, ஓட்டப்பந்தயத்தை தொடர்ந்து ஓட முடியாமல் நின்று, நீ உன் வீட்டிலேயே சந்தேகத்தின் பெயரில் சோதனையிடப்பட்ட நாளிலா, நீ தண்டனை என்றால் என்னவென்பதை அறிந்து கொண்ட நாளிலா, உன் முதல் காதல் மறுக்கப்பட்ட தினத்திலா, உன் முதல் காதல், பெரும்பாலும் முதல் காதல் மறுக்கப்பட்ட காதல், உன் முதல் காதல் மறுக்கப்பட்ட தினத்திலா, உன் அன்பிற்கு பிரதியாய் பணம் தரப்பட்ட சந்தர்ப்பத்திலா, நம்ம அன்பை பெரிய அன்பை காட்டுவோம், காசு கொடுப்பாங்க, கேவலமா இருக்கும். இல்லைங்க நான் அதுக்காக வரலன்னு நம்ம அப்படி தயங்கி தயங்கி நிற்போம். மனுஷனை டக்குன்னு காசு நமக்கு தேவை. ஆனா சில அற்புதமான தருணங்கள்ல காசுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. உன் அன்பிற்கு பிரதியாய் பணம் தரப்பட்ட சந்தர்ப்பத்திலா, நீ உன் உடலை முதலாக இழந்த தினத்திலா, ஒரு கேலி சித்திரமாக நின்று கொண்டிருந்தாயே அப்போதான் திடீர்னு நம்மளை காமெடி ஆக்கிடுவானுங்க. அதுக்கு எதுக்குன்னே தெரியாது. ஒரு காமெடி பீஸ் ஆக்கி நம்மளை சிரிப்பானுங்க. அதுதான் நம்ம முதல் தோல்வியை அடைஞ்ச நாளா. எதற்காகவோ உன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்த நாளிலா, உனது முடிவுகள் தவறானவை என்று நீயே ஒத்துக்கொண்டாயே அப்போதான் நான் செஞ்சது தப்புதான் நம்மளே ஒத்துக்கணும். உன் நம்பிக்கைக்குரியவர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட நாளிலா, உன் இடம் எது என்று உனக்கு சொல்லப்பட்டது அப்போதான். சில சமயம் நம்ம உரிமை எடுத்துக்கணும் யாருக்கிட்டையாவது. நீங்க அப்படிதான் உரிமை எடுத்துக்கூடாது நம்ம காட்டுவாங்க, சுட்டி காட்டுவாங்க, இதுதான் உன் இடம் அப்படின்னு. அன்னைக்கு நம்ம தோல்வி உணரும். வாழ்க்கையில் தோத்து போட்ட மாதிரி இருக்கும். உன் இடம் எது என்று உனக்கு சொல்லப்பட்டதே அப்போதா. உன் முதல் தற்கொலை முயற்சியில் கயிறு அறுந்து வீழ்ந்த போதா. இன்னொருவருக்கு உரியதை நீ மனம் கசந்து திருப்பி கொடுத்த வேலையிலா. எட்டி உதைக்கும் கால்களையே திரும்ப முத்தமிட வேண்டி இருந்தது அப்போதா. அவமானப்படுத்துவாங்க, அவங்கள்ட்ட தான் போய் திரும்ப நிற்போம். எட்டி உதைக்கும் கால்களையே திரும்ப முத்தமிட வேண்டி இருந்ததே அப்போதா. இங்கே வந்ததை விட அங்கேயே இருந்திருக்கலாம் என்று நினைத்தாயே அந்த நாளில். சில இடங்களுக்கு போயிடுவோம், இங்க வந்திருக்க வேணாம், அங்கேயே இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல இந்த கஷ்டம் தாங்க முடியாம தான் இன்னொரு இடத்துக்கு வருவோம். இங்கேயே வந்தோம், இங்கேயே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறப்போ நம்ம தோக்க ஆரம்பம். நீ இன்று கண் விழிப்பதும் நேற்று கண் விழித்த அதே நாளில் தான் என்று அறிந்த தினத்திலா. நீங்க எதிர்க்கவே தோணும், நேற்று இப்படி தானடா இருந்துச்சு, போன வாரமும் இப்படி தானடா இருந்துச்சு, போன மாசமும் இப்படி தானடா இருந்துச்சு. வாழ்க்கையினுடைய தோல்வியை நான் உணர்கிற தருணம் அப்போதுதான் உன் தோல்வியின் சரித்திரம் அங்கிருந்துதான் தொடங்குகிறது என்பதை நீ அறிந்திருந்தாயா? நன்றி, வணக்கம்.